ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் மன்னீஸ்வரர் கோயில். இந்த மன்னீஸ்வரர் கைலாய விமானத்தின் கீழ் சுயம்பு லிங்கமாக காட்சி தருகிறார். ராஜகோபுரம் 7 நிலை கொண்டதாக அமைந்துள்ளது. கருவறையில் சிவலிங்கம் மணலின் நிறத்திலேயே இருக்கிறது. லிங்கத்தின் இருபுறமும் பறவைக்கு இருப்பது போல இறகு போன்ற வடிவம் இருக்கிறது. உற்று பார்த்தால் கருடன் தனது ரெக்கைகளை மடக்கி வைத்து அமர்ந்திருப்பது போல காட்சியளிக்கிறது. கருடன் கூர்மையான பார்வை கொண்டது. வானத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே இருக்கும் மிகப்பெரிய பொருளையும் கவனிக்கக்கூடியது. அதுபோல சிவனும் யாருக்கும் தெரியாது என்றெண்ணி நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் பாவங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை இந்த வடிவம் நமக்கு உணர்த்துகிறது. பாவங்களை உணர்ந்து திருந்தி இனியும் பாவம் செய்ய மாட்டேன் என இவரது சந்நிதியில் உறுதி எடுத்துக்கொண்டால் இதுவரை செய்த பாவங்கள் மன்னித்து விடுவார் என்பது நம்பிக்கை. லிங்கத்தின் மேற்பகுதியில் சங்கிலியால் கட்டி இழுத்து தடமும் உச்சியில் வேடனானது கோடாரியால் வெட்டப்பட்ட இடம் மழுங்கியும் இருக்கிறது. அம்பாள் எதிரே விநாயகர், அதாவது அன்னி என்ற வேடனுக்கு அருள் புரிந்த சிவன் என்பதால் இவர் அன்னீஸ்வரர் என்றும், பாவச்செயலை செய்த அவனை மன்னித்ததால் மன்னீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார். அதனால் தலமும் மன்னியூர் எனப்பட்டது. இதன் தல வரலாறு பார்த்தோம்னா, பல்லாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி வள்ளி செடிகள் நிறைந்த வனமாக இருந்ததாம். அன்னி என்ற சிவபக்தன் இங்கு வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். உயிர்களை கொல்வது பாவம் என்று தெரிந்தாலும் வேறெந்த வேலையும் தெரியாத அவனுக்கு ஒரு நாள் விலங்குகள் எதுவும் சிக்கவில்லை. பசியின் காரணமாக வள்ளிக்கிழங்கை கோடாரியால் வெட்டி சாப்பிட்டான். கிழங்கை வெட்டிய பிறகும் அது அளவில் குறையாமல் அப்படியே இருந்தது. ஆச்சரியத்துடன் மேலே கிழங்கை வெட்ட வெட்ட கிழங்கின் நீளம் குறையவே இல்லை. கிழங்கின் முழு நீளத்தையும் அறிந்து கொள்ள கூடுதல் ஆழத்திற்கு வெட்டினான். அப்போது கிழங்கிலிருந்து இரத்தம் வெளியின் வந்தது. அதிர்ந்த வேடனிடம் அசரீரியாக ஒலித்த குரல், இனி உயிர்களை கொல்லும் கொடிய பாவத்தை செய்யாமல் இரு. இதுவரையிலும் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றது. வேடன் மன்னனிடம் சென்று நடந்த சம்பவத்தை தெரிவித்தான். இங்கு வந்த மன்னன் ரத்தம் வெளியிட்ட இடத்தில் தோண்டிய போது மண்ணிற்கு அடியில் ஒரு லிங்கத்தை கண்டான். லிங்கத்தை வெளியில் எடுக்க முயற்சித்தான். முடியவில்லை. எனவே லிங்கத்தின் மீது சங்கிலியை கட்டி யானையை கொண்டு இழுத்து பார்த்தான். ஆனால் லிங்கம் அசையவே இல்லை. அன்றிரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவன் தான் இவ்விடத்திலேயே குடியிருக்க விரும்புவதாகவும் அதனால் வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்ய வேண்டாம் எனவும் கூறினார். எனவே மன்னன் லிங்கம் இருந்த இடத்திலேயே கோயில் கட்டி வழிபட்டான். அந்த அற்புதமான கோயில் தாங்க இந்த மன்னீஸ்வரர் கோயில். உங்கள் பாவங்களை எல்லாம் தீக்கணும்னு அவர் ரெடியாக இருக்கார். நம்ம பாவம் செய்யாமல் நம்ம நல்வழியில் போய் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.